அதனால இது வந்துட்டு முன்னாடி எடுத்த வீடியோ. பட் இப்பதான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா 2, 3 நாளா தொண்டை கட்டி இருந்துச்சு. அதனால வந்துட்டு வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல. சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு பண்ணிரலான்ட்டு அத குக்கர்ல வச்சு விட்டுட்டேன். அவல் உப்புமா பண்ணிரலான்ட்டு அது லைட்டா வந்துட்டு அலசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டேன். புடலங்காய் 65 தானே பண்றோம். சரி பொரியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அதுக்கு தான் நறுக்கிக்கிட்டேன். இந்த கத்தார் வந்துட்டு நெறைய விதவிதமா புடலங்காய் பார்க்குறேன். என்னன்னா வந்துட்டு இந்த வாட்டர்மெலன்ல இருக்க மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது விதையே இல்லாம. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா ஆரஞ்சு கலர் விதையோட இருக்க புடலங்காய். வெஜிடபிள்ஸும் சரி, ஃப்ரூட்ஸும் சரி நெறைய கண்ட்ரில இருந்து வர்றதுனால ஒரே காய்கறி வித்தியாசமான டைப்ல பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப நான் சொல்ற ஸ்டோரியை கேட்டுட்டு உங்கள யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப வரை நான் போன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னேன்னா, சொல்லுங்க சார், சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பளையாவே நினைச்சு கடைசி வரை பேசிட்டு போன் வச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதனால போன் எடுத்தாவே வந்துட்டு அப்படியே டக்குனு கான்சியஸ் ஆகி பொம்பளை வயசுல ஹலோ அப்படிலாம் பேசியிருக்கேன். சரி, அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னா சாதம், பருப்பு, புடலங்காய் பொரியல், சிக்கன் லெக் பீஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமா, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம். இதோட கடைசி